performance. The client computer in cloud computing can be lowered price with small hard disk, less memory, more efficient processor, no software program have to be loaded, and no document files need to be saved. Improved performance. Computer in cloud computing system will boot up faster because they will have fewer programs and process load into the memory. Lower IT infrastructure cost. Instead of investing large number of more powerful server, IT staff can use cloud to supplement or replace internal computer resources. செகண்ட் லெசனில் க்ளவுடோடைய அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு க்ளவுடோடைய அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம். லோவர் காஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் யூசர். லோவர் காஸ்ட் கம்ப்யூட்டர் ஃபார் யூசர் அந்த ஹெட்டிங்கில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, கிளைண்ட் சைடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்ஸில் குறைஞ்ச மெமரி ஸ்பேஸ், ஹார்ட் டிஸ்க்கு, அந்த ப்ராசஸிங் பவர் உள்ள கம்ப்யூட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணால் போதும். நிறைய சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. க்ளவுடை யூஸ் பண்ணி மோர் பவர்ஃபுல் ஹார்ட் டிஸ்க் இது எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் நம்ம ஃபைல்ஸை லோட் பண்ணணும், சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. க்ளவுடில் இருக்க அப்ளிகேஷனை அல்லது சாஃப்ட்வேரை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டோர் ஆகிடும். இம்ப்ரூவ்ட் பர்ஃபார்மன்ஸ். இம்ப்ரூவ்ட் பர்ஃபார்மன்ஸில் நம்ம ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணும்போது அது பூட் ஆகுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனால் க்ளவுடில் உள்ள சர்வரை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது பூட்டிங் ஆகுறதுக்கு நிறைய டைம் எடுக்காது. ஏன்னா அங்கே ப்ராசஸிங் கொஞ்சம் போல தான் ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. அதனால் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பூட் ஆகும். லோவர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டு. அதில் லோவர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பவர்ஃபுல்லான சிபியு, ப்ராசஸர் இதெல்லாம் நம்ம அதிகம் விலை கூடுனதும் நிறைய ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் உள்ளதுமா நம்ம. அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னா, fewer maintenance issue. Cloud computing greatly reduces both hardware and software maintenance for organization of all size. Lower cost and software cost. Cloud computing company will charge as much to rent their applications as traditional software companies charge for software purchase. Instant software update. Whenever you access a web-based application, you are getting the latest version without needing to pay for a download and upgrade. Increased computing power. You can attempt greater tasks in cloud than you can use your desktop. Unlimited storage capacity. Cloud offers virtual limitless storage capacity. Fewer maintenance cost ன்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாத்தையும் அடிக்கடி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் கிடையாது. அவங்களே எல்லா மெயின்டெனன்ஸும் பார்த்துப்பாங்க. லோவர் சாஃப்ட்வேர் காஸ்ட். லோவர் சாஃப்ட்வேர் காஸ்ட்னு சொல்லும்போது நம்ம ஒரிஜினல் லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் வாங்கும்போது அதுக்கு நிறைய அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு பதில் க்ளவுடில் நம்ம ஃப்ரீயாகவோ அல்லது ஒரு மாதத்துக்கு அல்லது ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பேமெண்ட் கட்டி நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டன்ட் சாஃப்ட்வேர் அப்டேட். இன்ஸ்டன்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு புதுசாக வரக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷனை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அல்லது டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வேர்ட் 2003 நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வேர்ட் 2019, 16 வந்திருக்கேன், அதை நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகும். இன்க்ரீஸ் கம்ப்யூட்டிங் பவர். இன்க்ரீஸ் கம்ப்யூட்டிங் பவர்னு சொல்லும்போது நம்மளோட பர்சனல் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் ஆக்சஸ் பண்ணுறதை விட ஃபாஸ்ட்டாக நிறைய டாஸ்க் ஒரே நேரத்தில் பாட்டு கேட்குறது, வீடியோ ப்ளே பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரி மல்டிபிள் டாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ண முடியும். அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம வீட்டில் பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது வாங்கும்போது எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே க்ளவுடில் அப்படி கிடையாது. எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேட்டாவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே increase data safety. Data in cloud is automatically duplicated, so nothing is ever lost. Improved compatibility between operating systems. You can connect your Windows computer to the cloud and share document with computer running Apple's
Mac OS, Linux or Unix. Improved compatibility format. Improved document format compatibility. There is no format incompatibility when everyone is sharing documents and application in cloud. Easier group collaboration. Easier group collaboration means faster completions of most group projects with full participations from all involved. இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னா இன்க்ரீஸ் டேட்டா சேஃப்டின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். கிளவுட்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த டேட்டா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ல டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே டூப்ளிகேட்டடா இருக்கும். அதனால இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இம்ப்ரூவ் காம்பேக்டபிலிட்டி பிட்வீன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எந்த டைப் ஆஃப் ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, விண்டோஸோ லினக்ஸோ எந்த டைப் ஆஃப் ஓஎஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது கிளவுட் மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ணவும் முடியும், அப்ளிகேஷன்ஸை ஷேர் பண்ணவோ ரன் பண்ணவோ முடியும். இம்ப்ரூவ் டாக்குமெண்ட் ஃபார்மேட் காம்பேக்டபிலிட்டி. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் அனுப்பும்போது இப்படிதான் அனுப்பணும்னு எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸும் கிடையாது. நமக்கு தோன்ற மாதிரி எப்படி வேணாலும் டாக்குமெண்ட்ஸ் அல்லது அப்ளிகேஷன்ஸை அந்த கிரியேட் பண்ணி கிளவுட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஈஸியர் குரூப் கொலாபரேஷன்ல இதெல்லாம் சொல்லியிருக்குன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு நிறைய பேரோடைய அந்த கைடன்ஸ்லாம் கேட்போம், கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி டைம் எடுக்கும். இதுவே குரூப் கொலாபரேஷன் கிரியேட் பண்ணும்போது வித்தின் செகண்ட்ஸ்லேயே எக்ஸ்பர்ட்ஸ் கைடு இவங்க எல்லாரையும் கம்யூனிகேட் பண்ண வச்சு அந்த ப்ராஜெக்ட்ல ஃபாஸ்டா முடிக்க முடியும். Access to document. You can access from anywhere you have a computer and an internet connection. Latest version availability. Cloud always hosts the latest version of your document. You are never in danger of having outdated on the computer you are working on. Remove the thieves to specific devices. Same computer or existing application and document follows you through cloud. Move to a portable device and your apps and docs are still available. Require constant internet connection. Cloud computing is impossible if you cannot connect to the internet. அதில் யூனிவர்சல் ஆக்சஸ் டு டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அந்த ஒரு டாக்குமெண்ட்டோ அல்லது அப்ளிகேஷனை எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கோ அதுலேருந்து டேட்டாஸை எடுத்துக்க முடியும். லேட்டஸ்ட் வெர்ஷன் அவைலபிலிட்டி. லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் அல்லது வைவா எங்கேயா போகும்போது அந்த கம்ப்யூட்டரில் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குதான்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகுமான்னு எதையும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. க்ளவுடுக்குள்ளே ஸ்டோராக இருக்கிறதுனால அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ரிமூவ் த பியர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் டிவைஸ். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாஸோ அல்லது அந்த கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை வேறு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால அதை பற்றி கம்ப்யூட்டரை பற்றியோ அல்லது அந்த அப்ளிகேஷனை பற்றியோ எதுவுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ரிக்வயர் கான்ஸ்டன்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை ஆக்சஸ் பண்ணணுன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக. Cloud computing disadvantages. Does not work well with low speed connection. Web-based apps often requires a lot of bandwidth to download. Cloud computing is not for slower or broadband internet. Can be slower. Even on fast connection, web-based applications can sometimes be slower than accessing a similar software program on your desktop PC. Features might be limited. Many web-based apps add more advanced features overnight. Make sure that the cloud-based apps can do everything you need it to do before you give up the traditional software. Stored data might not be secure. How secure is cloud? Can unauthorized users gain access to your confidential data? இதுவரையிலும் நம்ம க்ளவுடோடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அடுத்து க்ளவுடோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம்.
டிஸ்அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட் வந்து does not work well with low internet connection. does not work well with low internet connection ஏன் சொல்கிறோன்னா, அந்த டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணணுன்னா பேண்ட்வித் கனெக்ஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். அடுத்தது அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருந்தால் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. கேன் பி ஸ்லோ. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சைடில் கிளைண்ட் சைடில் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருந்து அந்த க்ளவுடில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய சர்வர் ஸ்லோவாக இருந்தாலும் நம்மளுடைய அந்த அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே அப்ளிகேஷனை நம்ம நம்மளுடைய பர்சனல் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் இருந்து ஆக்சஸ் பண்ணுறதை விட சில சமயங்களில் ஸ்லோவாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சர்ஸ் மைட் பி லிமிட்டட். அதில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், க்ளவுடில் ஒரு டாக்குமெண்ட்டோ அல்லது அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஒரே நாள்லேயே நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சில ஃபியூச்சர்ஸ்லாம் நமக்கு தேவையே படாது. அப்படிப்பட்ட ஃபியூச்சர்ஸும் இதில் ஆட் ஆகிருக்கும். அதனால் க்ளவுடில் வந்து அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு என்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு அதை மட்டும் எனேபிள் பண்ணி விடணும். stored data might not be secure. stored data might not be secure ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த க்ளவுடில் உள்ள டேட்டாஸ் எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னு யாருக்குமே அன்ஆதரைஸ்ட் யூசர்ஸ் தெரியாத யாராவது இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களான்றதும் நமக்கு தெரியாது. கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸை எதுவுமே நம்ம இந்த க்ளவுடில் ஸ்டோர் பண்ண. இஃப் the cloud loses your data, you are sealed. Data stored in cloud is unusually safe. Often change your data thus goes missing. You have no physical or local backup. அடுத்து லாஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் வந்து இஃப் த க்ளவுட் லூசஸ் யுவர் டேட்டா யூ ஆர் சீல்டு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து க்ளவுடில் டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு இனி தெரிஞ்சு அதை ஹேக்கர்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியாது. அதுக்கு ஃபிசிக்கல் அல்லது லோக்கல் பேக்கப் நம்ம வச்சுருந்தோம்னா மட்டும்தான் இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ண முடியும். Who benefits from cloud computing? Collaborators. The ability to share and edit documents in real time between multiple users in one of the primary benefits of web-based apps. It makes collaboration easier and even fun. Collaborating with a web-based app is both more conventional and faster than trying to assemble everyone piece into a single document managed by one member of the team. One member of the team. Community group and sports teams can use web-based calendar to alert their members by upcoming activities. Cloud computing மூலமாக யார் யாரெல்லாம் பெனிஃபிட் அடைகிறாங்க? ஃபஸ்ட்டு கொலாபரேட்டர்ஸ் எப்படி இவங்க பெனிஃபிட் அடைகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஒரு ப்ராஜெக்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு எல்லாரையும் ஒரே நேரத்தில் அசம்பிள் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம எந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணவோ அல்லது எடிட் பண்ண நினைக்கிறோமோ அவங்களுக்கு அந்த பர்மிஷனை கொடுத்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணி அதில் மாடிஃபிகேஷன் பண்ண வைக்கலாம். சிலர் வேண்டாதவங்க என்ன பண்ணலாம், அந்த உள்ளே என்டர் ஆகி நம்ம டாக்குமெண்ட்டை நாசம் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அடுத்து இந்த க்ளவுட் கொலாபரேஷன் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, கம்யூனிட்டி குரூப் ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, வெப் கேலண்டரில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் அவங்க நடத்துகிறாங்கன்றதை அந்த கேலண்டரில் போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த குரூப்பில் அல்லது டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இன்டிமேஷன். Road warrior. You don't have to remember which document or to bring a copy of a document with you. You don't even have to worry about whether a particular app is installed on all your PC, because the apps and documents you have stored on the web accessible wherever you have internet connection. Versioning and compatibility simply are not issue. Cost conscious user. You can save money on both hardware and software.
Hardware wise, there is no need to invest large hard disk space or super fast CPUs because even everything is stored and run from web. You can cut cost by buying less features PC. அடுத்தது அடுத்து யார் க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக அட்வான்டேஜ் அடைகிறாங்கன்னா ரோடு வாரியர்னா இப்போ ஒரு காலேஜ் அல்லது கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூ போகிறோம். இன்டர்வியூ போகும்போது எல்லா சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்ட்டு ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. அந்த சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளவுடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா போதும். அங்கே இந்த ஃபைலை எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணுன்னு ஞாபகத்தில் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகக்கூடிய அந்த இடத்துல இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அல்லது லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். வேறு எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காஸ்ட் கான்ஷியஸ் யூசர்னு சொல்லும்போது ஹார்ட்வேர் அல்லது சாஃப்ட்வேர் சைடில் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹார்ட்வேர் சைட்லன்னு சொல்லும்போது ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் அதிகமாகவும் அல்லது ஃபாஸ்டஸ்ட் சிபி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. க்ளவுட்லேயே இந்த எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே நமக்கு கிடைக்கும். அடுத்தது இது எல்லாமே நம்ம குறைஞ்ச விலைக்குள்ள கம்ப்யூட்டரை வாங்கிட்டா போதும், எல்லா அப்ளிகேஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ண. Cost conscious IT department. On a corporate network, much of the computing takes place on the server, centrally located on the organization network. When user need more computing power, more server need to be purchased. If staff just redirected, IT staff just redirect the computing request to the cloud. Users with increasing need. Hardware-based cost also applies to individual computer users. Need more hard disk space to store all your digital photos and MP3 files. You could purchase a new external hard drive, or you could utilize low-cost or free cloud storage instead. Low-cost IT department. இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஐடி கம்பெனிஸ் வந்து அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயிக்கும் ஹை மெமரி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஹை ப்ராசஸிங் ஸ்பீடில் உள்ள சர்வரை ப்ரொவைட் பண்ண முடியாது. அதுக்கு பதில் ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க சைடில் லோ காஸ்ட் கம்ப்யூட்டர், சிபியூஸ், ப்ராசஸர்ஸ் இது எல்லாமே வாங்கி வச்சுட்டு அவங்க ஐடி ஸ்டாஃப் செய்யக்கூடிய அந்த எல்லா ஒர்க்கையும் க்ளவுடில் சர்வரில் சேவ் பண்ணுறதுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் ஐடி சைடில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. அடுத்து யூசர்ஸ் வித் இன்க்ரீஸிங் நீடுன்னு சொல்லும்போது இது கம்பெனி அந்த மாதிரி சைடுக்கு தான் க்ளவுட் உபயோகப்படுமான்னா கிடையாது. தனிப்பட்ட நபரும் அவங்களுடைய கம்ப்யூட்டரில் அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு உள்ள ஃபோட்டோஸ் இல்லை பிடிச்ச பாட்டுகள், படங்கள் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுடைய கம்ப்யூட்டரில் உள்ள ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து அதிகமாக ஆகும். அதுக்கு பதில் இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாமே நம்ம க்ளவுடுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா போதும். அதில் எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அல்லது என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவும் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அல்லது மாதத்துக்கு அல்லது வருஷத்துக்குன்னு குறைஞ்ச அளவில் அமௌண்ட் பே பண்ணி அதுலேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.